நீங்க என்ன நினைக்கிறீங்க? அராஜக போக்குல இது என் கட்சி, என் கட்சி. மிஸ்டர் சீமான், நான் மறுபடியும் சொல்றேன், இந்த கட்சி உங்க கட்சி கிடையாது. நீங்களே கடன் வாங்கி இன்னொரு வீட்டுக்குள்ள குடிபெயர்ந்திருக்கீங்க. இந்த நாம் தமிழர் கட்சின்றது யார் கையில இருந்தது அப்படின்றது உங்களுக்கு இன்னைக்கு தெரியுமா தெரியாதா? மறந்துட்டு இன்னமும் அப்படியே கால் மேல கால் போட்டு நீங்க இன்னமும் திரும்பவும் சொல்றீங்க. கொஞ்சம் கூட சிரிப்பே இல்லாம, நான் ஒரு நாள் முதலமைச்சரானா தமிழ்நாடு என்ன ஆகும் தெரியுமா? நீங்க தான் ஆகவே முடியாது. நீங்க கவுன்சிலரே ஆக முடியல. இதுல எங்க நீங்க முதலமைச்சர் ஆக போறீங்க? நான் என்ன சொல்றேன், ஆக்கப்பூர்வமா அரசியல் பண்ண முடியுமா? பண்ணுங்க. இல்லையா வீட்ல குப்புறப்படுத்து தூங்குங்க. இதுக்கு மேல நீங்க மக்கள் மத்தியில வெறுப்ப சம்பாரிச்சீங்க அப்படின்னா, முதலமைச்சர் விஜய் ஆயிட்டாரு. இதுக்கு முன்னாடி அவருக்கு உங்கள தனிப்பட்ட முறையில பிடிக்கலாம், பிடிக்காம போகலாம். நீங்க திமுகவின் அனுதாபியா இருக்கலாம். திமுகவுக்காக திமுக கூட இந்த அளவுக்கு குரல் கொடுக்கல. நீ காங்கிரஸ கழட்டி கொண்டு வந்துட்ட. காங்கிரஸ் ஒரு பிச்சைக்கார கட்சி. அதிமுகல இருந்து கழட்டி கொண்டு வர, இன்னைக்கு அந்த கட்சியெல்லாம் தூய கட்சியா மாறிடுச்சா? அப்படின்னு நீங்க கேட்கறீங்க. அதாவது அண்ணன் விஜய் அவர்கள் நேரடியா எல்லாத்தையும் காட்டுறாரு. டிரான்ஸ்பரண்டா இருக்காரு. உங்களுக்கு என்ன பிரச்சனை? நீங்க அந்த மாதிரி டிரான்ஸ்பரண்டா இருக்கீங்களா? என்ன கேட்குறீங்க? ஆட்சி அமைக்கிறதுக்கு முன்னாடி மோடிய திட்டினாரு. ஆட்சி அமைச்ச ஒரு வாரத்துல போய் கால்ல விழுந்துட்டாரு அப்படின்னு சொல்றீங்க. உங்களுடைய பார்வையில அவர் கால்ல விழுந்துட்டாருன்னே வச்சுப்போம். உங்களுடைய பார்வையில அவர் போய் கால்ல விழுந்துட்டாருன்னு. அவர் நேரடியா நான் போய் அவரை சந்திக்க போறேன்னு சொல்லி ஊடகத்துக்கு செய்திகள் கொடுத்துட்டு அவரை போய் சந்திச்சுட்டு வராரு. ஆனா நீங்க என்ன பண்றீங்க? ரகசியமா, திருட்டுத்தனமா, மறைவா போய் பின்வாசல் வழியாக போய் பாஜகவின் முக்கிய புள்ளிகளை சந்திச்சு வந்துட்டு பெரியாரை நீங்க அட்டாக் பண்ணி பேசுனீங்க அப்படின்றதுக்கு பாஜக உங்களை எந்த அளவுக்கு கவனிச்சது அப்படின்றது நாம் தமிழர்ல இருக்கக்கூடிய அந்த ஏமாந்திருக்கக்கூடிய தம்பிகளுக்கு தெரியாது. ஆனா வெளியில இருக்கக்கூடிய எல்லாருக்கும் தெரியும். மீண்டும் தெளிவா நிதானமா பதிவு பண்றேன். பல விஷயங்களை வெளிப்படையா உடைச்சு பேச ஆரம்பிச்சோம் அப்படின்னா, சீமான் அவர்கள் அரசியல்வாதியா மட்டும் இல்ல, மனிதனாக கூட வெளியில நடமாட முடியாது.